சரண் சிங் கொண்டு வந்த காந்தியன் ப்ளூ பிரிண்டினுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஜெயலலிதா ஆடு மாடு கொடுத்தாலும். இது அம்மாவிடம் சொன்னேன் நான். அம்மா நல்ல திட்டம், அது நான் அவர்கிட்டேருந்து தெரிந்து கொள்ளல, நான் பண்ணேன்னாங்க. அதெல்லாம் சரிம்மா, ஆனால் இது வந்து காந்தியன் ப்ளூ பிரிண்டில் அவர் சரண் சிங் சொன்னார். ஒரு புத்தகம் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தார். ஆகவே அப்பொழுது அவர் சிங்களவர்களை ஜெயவர்த்தனா இருந்தார் தலைமை அமைச்சராக. அப்போ நான் அந்த தீர்மானம் கொண்டு போக விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியிலே நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறேன், கேட்டுக்கணும். செய்தியின் பயப்படுகிறார். ராஜினாமா செய்தாலும் செய்தியாகும், இவன் தீர்மானம் கொண்டு வந்தாலும் செய்தியாகும். ஏனென்றால் மொராஜி எதிர்ப்பதனால் செய்தியாகும், இல்லாவிட்டாலும் சாதாரணமாக போய்விடும். அப்புறம் சோவிடம் சொல்லி என்னை சமாதானப்படுத்த சொன்னார்கள். சோ சொன்னார், சும்மா அவன் கொள்கையை பேசுவான், நமக்கு அவனை தெரியும். அப்படின்னா அவனை மேடையில் ஏற்றுவான். 2 பேர் தான் இன்றைக்கு பேசுவதாக இருந்தது, செடியன், சோ, மொராஜி. அவர்களோட சேர்த்து என்னையும் பேசுவது என்று முடிவெடுத்தார்கள். அது சேலம் மாநாடு, என்னையும் பேசு. சோ சொன்னாங்க, இங்கே வா, இதெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே பல சிரமங்கள் இருக்கும், அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நீ பேசு, உன் கருத்தை பேசு, யாரும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு. இது என்ன தந்திரம்னா, மொராஜிக்கு நான் தமிழில் பேசினா புரியாது. நான் என்ன பேசினாலும் கருத்தை பேசின மாதிரி இருக்கும், அவருக்கு நீ பேசின மாதிரி இருக்கும், அவருக்கு கேட்டது மாதிரி இருக்கும், அவருக்கு தெரியாது, விவகாரம் வராது, முடிச்சுக்க கதையின்னு. இது சோவுடைய தந்திரம்.